ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இப்போ டீமன் ஸ்லேயர் எபிசோட் 3 பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ரீகேப். நம்ம டீமன் ஸ்லேயர் 2ல் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஊரோ கொடாக்கின்ற ஒருத்தர்கிட்ட ட்ரைனிங் கற்றுக்கிறதுக்காக வந்திருப்பாப்பில். செலக்டும் ஆகிருப்பான். இப்போ ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். கீப் சப்போர்ட்டிங் காய்ஸ். கண்டிப்பாக நம்ம நிறைய எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ணுவோம். புது அனிமே பார்ப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக இந்த சேனல் க்ரோத்துக்கு தேவை. ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நானுமே போக போக எப்படியெல்லாம் பேசணும், நம்ம எப்படிலாம் இது பண்ணணும்னு சொல்லி நானுமே அப்டேட் ஆகிக்கிறேன். சரி வாங்க எபிசோடு 3 பார்ப்போம். எபிசோட் 3ல் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ டைரி எழுதுறாப்புல. ஏன்னா அவன் தங்கச்சி தூங்கிக்கிட்டே இருக்கும், எழுந்துக்காது. ஸோ இட்ஸ் ஒரு அதை கோமா ஸ்டேஜின் மாதிரி சொல்லலான்னு நினைக்கிறேன். தூங்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இவன் என்னென்ன நடந்துச்சின்னு சொல்லி தினம் டைரி எழுதுகிறான். அந்த சீன் தான் காமிக்கிறாங்க. அங்கேருந்து ட்ரைனிங்க்கு போகிறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஊரோ கொடாக்கி தான் பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த டீமன் ஸ்லேயர் கோர் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் கிட்ட தான் இருப்பாங்க, 100கணக்கான பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. இது கவர்மெண்ட் அங்கீகாரம் பண்ணல. அதாவது அந்த நாட்டு அரசாங்கம் டீமன் ஸ்லேயர் குரூப்புன்னு ஒன்று சொல்லி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கீகாரமும் கொடுக்கல. ஸோ அதனால் இவங்க ப்ரைவேட்டான ஆள் மாதிரி தான். ஸோ அதனால் அவங்களுடைய ஹெட்டு யாருக்குமே தெரியாது எங்கே இருக்காருன்னு சொல்லி. ஸோ அவங்களோட மெயின் கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீமன்ஸ் அழிக்கிறது தான். அவங்களுக்கு சரியாக தெரியாது டீமன்ஸ் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு சொல்லி. டீமனுடைய பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டுப்பட்டுச்சுன்னா வெட்டுக்காயம் ஆறிடும், செதை வந்துருச்சுன்னா செதை வளர்ந்துடும், கை கால் வெட்டினா கூட திரும்ப வந்துடும். ஆனால் நம்ம டீமன் ஸ்லேயர் குரூப்பில் இருக்கவங்க என்ன பண்ணுவோம், நம்ம போய் டீமன்ஸ் எதிர்த்து சண்டை போடுவோம். ஆனால் நம்மளுக்கு கை காலெலாம் வெட்டினா வளராது. இருந்தாலுமே மற்ற ஹியூமனிட்டி, அதாவது மற்ற ஹியூமன்ஸு உயிரினத்தை காப்பாற்றணும். அதுக்காக கண்டிப்பாக இவங்க போராடுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அங்கேருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இதில் இப்போ நம்ம ஊரோ கொடைக்கு சொல்கிறாரு, இது மாதிரி எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு புது ஆளை ட்ரெயின் பண்ணணும். எல்லாருக்குமே ஒவ்வொரு டெக்னிக் இருக்குது. அந்த டெக்னிக் ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாமே ட்ரெயின் பண்ணுவோம் ஒரு புது ஆளை. இப்போ நான் உன்னை ட்ரெயின் பண்ண போகிறேன். நீ ஆனால் இதில் செலக்ட் பண்ணால் ஃபைனல் செலெக்ஷன் ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அதில் நீ செலக்ட் ஆனால் தான் நீ டீமனாக மாறுவேன், டீமன் ஸ்லேயராக மாறுவேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாப்புல. நான் நெசுக்கோக்காக எந்த ட்ரைனிங்காக இருந்தாலும் தாங்குவேன், நான் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா ட்ரைனிங் போயிட்டே இருக்குது. இந்த வாட்டி ஆனால் அவன் எந்த ஒரு கயிறுலையுமே கை வைக்கல. பட் இருந்தாலுமே மரக்கட்டைங்கள்லாம் அவனை அடிக்குது. ட்ராப் பார்த்திங்கன்னா நீ கையில் கால் வைக்கலனாலுமே ட்ராப் உன்னை தாக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ட்ரைனிங் தானே இது, அந்தளவுக்கு ஹார்டாக தான் இருக்கும். நம்ம ஹீரோ நான் தினம் மேலே மலைக்கு மேலே ஏறி இறங்குறேன். இருந்தாலுமே தினம் ட்ரைனிங் ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சீனில் கத்தி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணோம். பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி கல்லுங்கெல்லாம் அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு சீன்லேயும் கத்திங்க தான் இருக்கும். நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடியை விட மோப்ப சக்தியை அதிகமாக ட்ரெயின் பண்ணிகிட்ருப்பான். சின்ன ஸ்மெல் எல்லாமே அவனுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். அப்புறம் அங்கே ஒரு நாள் சீன் கட் பண்ணுறாங்க, மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் டைரி எழுதுகிறப்ப தங்கச்சியை பார்க்குறான். தங்கச்சி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்கு, எழுந்துக்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் காமிக்கிறாங்க. இன்னொரு நாள் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஸோ டீமன் ஸ்லேயர் எப்படி சண்டை போடுவாங்க, ஸ்பெஷல் சாடை வச்சு தான் வெட்டுவாங்க. இது நான் உங்களுக்கு அந்த இடத்துல சொல்ல மறந்துட்டேன், மை பேட். இப்போ பார்த்திங்கன்னா டீமனை அழிக்கணும்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், இந்த எபிசோடில் சொல்ல மறந்துட்டேன். டீமனை அழிக்கணும்னா ஒன்று சன்லைட் தேவைப்படும், அப்படி இல்லைனா கத்தியால் தலையை வெட்டணும். அதுவுமே ஸ்பெஷல் கத்தி. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோவுக்கு கத்தி கொடுத்து கத்தியில் ட்ரைனிங் எடு, கத்தியை வச்சு ஓடு, கத்தியை வச்சு ஜம்ப் பண்ணு, அது மாதிரி எல்லா ட்ரைனிங்கும் கொடுக்குறான். ஒரு ஆபத்துலேருந்து தப்பிக்கணும். இப்போ ஒருத்தன் அடிக்கிறான்னா அவன் தப்பிக்கணும், டக்குன்னு குனிச்சிடணும். ஆனால் கையில் கத்தி இருந்துச்சுன்னு குனியும் போது கத்தி இடிக்கும், இங்கேருந்து ஜம்ப். அதனால் கத்தியோட ட்ரைனிங் பண்ணுறாங்க. பாவம் நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அதே மாதிரி தினம் மலை மேலேருந்து கீழே இறங்கினதுமே கத்தி ட்ரைனிங்காக இருக்கும். கத்தியை பார்த்திங்கன்னா வெட்டுற மாதிரி ஆக்ஷன் தருவாங்க. அது மாதிரி பண்ணணும், தினமும் பண்ணணும். 1000 தடவை கிட்டத்தட்ட நீ கத்தி அதுவும் ஒரே போஸ்ட்டாக தான் இருக்கும். ஒரே போஸை 1000 தடவை ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ மறுநாள் காமிக்கிறாங்க. மறுநாள் ஸ்வாட் ட்ரைனிங் ஆரம்பிக்கிறாப்புல. ஸ்வாட் ட்ரைனிங் சொல்கிறான் கத்தி ஈஸியாக உடையக்கூடியது. அதனால் அதை வச்சு உன்னால் எப்படி வெட்டணும்னு தெரிஞ்சிருக்கணும். எந்த இடத்துல கரெக்டாக ஃபோர்ஸ் கொடுத்தீங்கன்னா வெட்டும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா நீ தப்பான டைரெக்ஷனில் நீ திரும்புகிற, தப்பான டைரெக்ஷனில் வெட்ட போகிறேன்னா கத்தி உடஞ்சிடும். ஸோ அதனால் அதுவுமே ட்ரைனிங் தராங்க.
மறுநாள் காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து நம்ம ஹீரோ வந்து டைரிலாம் எழுதிட்டு கிளம்புறான் ட்ரைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வாட்டி வந்து கத்தி இருக்குது நம்ம ஹீரோக்கிட்ட. நம்ம ட்ரெயினர் ஊரோ கொடாக்கியை வந்து வெட்டணும். ஆனால் வந்து ஊரோ கொடாக்கி கையில் வந்து எந்த ஒரு வெப்பனும் இல்லை. ஆனால் வந்து ஈஸியாக வந்து லைட்டாக மூவ்மெண்ட் பாடியோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வச்சு நம்ம ஹீரோ வந்து புரட்டி எடுக்கிறாப்புல. ட்ரைனிங் எல்லாமே அது மாதிரி தானே இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கத்தி எப்படி யூஸ் பண்ணணுன்ற ட்ரைனிங், உன்னுடைய ஸ்டாமினா எப்படி பில்டப் பண்ணுன்ற ட்ரைனிங். இந்த வாட்டி உன்னுடைய ஸ்டாமினா வந்து எப்படி நீ வந்து யூஸ் பண்ணணுன்ற ட்ரைனிங். இப்போ கொடாக்கி என்ன சொல்கிறாரு, நான் உனக்கு வந்து 10 வாட்டர் டெக்னிக்கை வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங் வந்து நீ வந்து கற்றுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம மூச்சு பயிற்சின்னு சொல்லுவோம்ல, அதுதான் வச்சு அவங்க வந்து எனர்ஜியாக வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எந்தளவுக்கு ஸோ பார்த்திங்கன்னா மூச்சு பயிற்சி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பாடியில் இருக்க வந்து பிளட்டு வந்து வேகமாக வந்து சர்க்குலேட் ஆகும். ப்ளஸ் வந்து ஆக்சிஜன் நீ அதிகமாக எடுக்கிறதுனால ஸோ பிளட் வந்து அதிகமாக வந்து பம்ப் ஆகும். ஸோ இந்த எனர்ஜியை வச்சு தான் நம்ம வந்து டீமன்ஸை வந்து எதிர்க்கிறோம். ஸோ வந்து இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் வந்து யூஸ் பண்ணுறாப்புல வயிற்றுலேயே சம்மட்டியும் வாங்குறான், இல்லை தப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இதை மாதிரி வந்து ஒவ்வொரு போஸுக்கும் வந்து ப்ரீதிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணணும், போஸும் கொடுக்கணும். இதுதான் இப்போ ட்ரைனிங். பார்த்தோன்னா அதுலேயுமே வந்து சொதப்பிகிட்டே இருக்கான் நம்ம ஹீரோ, அடி வாங்கிக்கிட்டே இருக்கணும். அடுத்த ட்ரைனிங் பார்த்திங்கன்னா வந்து தண்ணியோடு வந்து நீ தண்ணியாக மாறணும், ஒன்றி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்வீழ்ச்சி கொண்டு வரான். அங்கேருந்து தண்ணியோட தண்ணியாக கலன்னு சொல்லி எட்டி வச்சிட்றான். தண்ணியில் வந்து விழுந்துடுறான் நம்ம ஹீரோ. விழும்போதே நம்ம ஹீரோ சொல்லிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என் தங்கச்சிக்காக தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே விழுறான். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியாக மாறிட்டேன் எனக்கோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். பார்த்திங்கன்னா வந்து அவன் தங்கச்சி வந்து இது மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போய் வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுதான், தூங்கிக்கிட்டு இருக்கா. ஸோ 6 மாதமாக நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு டைம் லைன் வந்து ஹீரோ மூலியமாக தான் சொல்கிறாங்க, எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கும் தெரியல. டாக்டர்லாம் வந்து செக் பண்ணுறாங்க நெசுக்கோவை, எழுந்துக்கல, ரிசல்ட்டும் தெரியல, நம்ம ஹீரோக்கும் தெரியல எதுக்கு வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது அவனுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா வந்து ஒரு நாள் வந்து அவன் தங்கச்சி வந்து எழுந்துக்காமலே போயிடும், அவள் இறந்துருவாளோ அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஏன்னா வந்து 6 மாதமாக ஒருத்தவங்க வந்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா யாராக இருந்தாலும் பயம் வரும் இல்லையா. ஸோ அதுதான் இப்போ தினம் வந்து ட்ரைனிங்கும் எடுத்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனிங் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது நம்ம ஹீரோவுக்கு. ஏன்னா வந்து மலைக்கு வந்து ரொம்ப மேலே போக வந்து காற்றோடைய அடர்த்தி வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு மூச்சு விடுறது வந்து அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இதுவும் வந்து பார்ட் ஆஃப் தி ட்ரைனிங் தானே, இவங்களுடைய எனர்ஜி வந்து டோட்டல் ப்ரீதிங் தானே, மூச்சு விடுறது மூச்சு பயிற்சி தானே, அதனால் வந்து தினம் வந்து கஷ்டமாக போய்ட்டுருக்குது. இந்த வாட்டி வந்து நம்ம ஹீரோ வந்து எதுவுமே வந்து டாட்ஜ் பண்ணல, எல்லாருமே வந்து கத்தியால் வந்து டிஃப்ளெக்ட் பண்ணுறான், அதாவது வந்து தடுக்கிறான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிடுறான். நம்ம ஊரோ கூடாக்கியும் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பார்த்திங்கன்னா வந்து அடுத்து வந்து நம்ம ஊரோ கொடாக்கி சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீ வந்து அடுத்த ஸ்டேஜ் போகணுன்னா நீ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான். கல் காமிக்கிறாங்க, அது நல்லா ஒரு உருண்டையாக ஷேப்பில் ஒரு பெரிய கல் மாதிரி இருக்குது. ஊரோ கொடாக்கி என்ன சொல்கிறாரு, நீ வந்து இந்த கல்லை வந்து 2ஆக பொழந்தனா நான் உன்னை டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறேன். ஸோ அதாவது இந்த இடத்துல வந்து நம்ம ட்ரெயினர் என்ன சொல்கிறாரு, இந்த டெஸ்ட் நீ பாஸ் பண்ணால் தான் அந்த டெஸ்ட்டுக்கு நீ என்ட்ரு ஆக முடியும். ஸோ அதனால் வந்து நீ இந்த கல்லை வந்து 2ஆக வெட்டணும் அப்படின்றாரு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 வருஷம் முடிஞ்சிருச்சு ட்ரைனிங்கு, அப்படி தான் காமிக்கிறாங்க. 1 வருஷமாக வந்து ட்ரைனிங் தான் போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஊரோ கொடாக்கி அங்கேருந்து கிளம்பிடுறாரு எதுவுமே சொல்லாமல். நம்ம ஹீரோ வந்து கையில் இருக்க கத்தி வச்சு வெட்டுறான். அந்த கல்லில் வந்து சின்ன ஸ்க்ராட்ச் கூட ஆகல. இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டக் ஆகிடுறான். கல்லை வந்து வெட்ட முடியாதனால வந்து மறுபடியும் வந்து பேசிக் ட்ரைனிங் ஊரோ கொடாக்கி என்னென்ன சொல்லி கொடுத்தாலோ அது வந்து மறுபடியும் வந்து ரொட்டீனாக வந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறான். தினம் வந்து கல்லுக்கிட்ட போகிறான், வெட்ட ட்ரை பண்ணுறான், வெட்ட முடியல, மறுபடியும் ரிட்டன் வந்து அவனுக்கு என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ட்ரைனிங் வந்து மறுபடியும் கண்டினியூ பண்ணுறான். ஸோ இப்படி தான் வந்து கொஞ்ச நாள் போயிட்டுருக்குது. கல்லை வந்து வெட்ட ட்ரை பண்ணி கையில் வந்து அப்படியே காய்ச்சிருக்கும், செதெல்லாம் உறிஞ்சு போயிருக்கும், நம்மளுக்கே பார்க்கறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் வந்து இந்த ட்ரைனிங் வந்து எனக்கு பத்தலைன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து இன்னும் ட்ரைனிங் வந்து அதிகப்படுத்தி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து வெறுத்துருது, என்னடா இது நம்மளால் வெட்டவே முடியல, நம்மளால் வந்து பாஸ் பண்ண முடியாதா, எந்த வழியும் இல்லையா, நெசுக்கவும் இறந்துருவாளா
அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வந்து பார்த்தா கல் மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி டீமன் ஸ்லேயர்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே தான் வச்சுப்பாங்க, உன்ன மாதிரி வந்து வெளியே வந்து கத்த மாட்டாங்க. ஸோ நீயும் டீமன் ஸ்லேயர் தானே ஆக போகிற, அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே மறைச்சி வச்சு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிக்கிறான். கையில் வந்து கத்தி இருக்குது, கட்ட ஸ்வாட் இருக்குது, உடன் ஸ்வாட், அதை வச்சு வந்து அடிக்கிறான். ஹீரோக்கு வந்து ஒரே ஆச்சரியமாக போயிடுது. என்னடா இவங்ககிட்ட வந்து ஒரு ஸ்மெல்லுமே வரல, எந்த ஒரு சவுண்டுமே வரல, திடீர்னு மாஸ்க் போட்டு இங்கே வந்து நிற்கிறானே அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது அவன் வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். அட்டாக் பண்ணிவிட்டு கையில் வந்து அவன் வந்து உடன் ஸ்வாட் வச்சுருக்கான், அந்த மாஸ்க் போட்டவன். நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிவிட்டு, நீ வந்து ஸ்லோவாக இருக்க, நீ வந்து வீக்காக இருக்க, அதனால தான் வந்து உன்னால் வெட்ட முடியல. நம்ம மாஸ்க் போட்டவனும் வந்து வெறி ஆயிடுறான் இவனை பார்த்துட்டு. என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு இவன் கேட்குறான். நம்ம ஹீரோ வந்து நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்குறான். மாஸ்க் போட்ட வந்து சொல்கிறான், நீ வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியல, அதனால தான் இங்கே வந்து உன்னை பார்க்கறதுக்காக வந்த, சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோ வந்து ட்ரைனிங் எடுக்கிறான், பட் அதான் அவனுக்கு வந்து அது பத்தலை அப்படின்றத சொல்கிறான். ஏன்னா வந்து நம்ம ஹீரோ வந்து ஸ்லோவாக இருக்கிறான், வீக்காக இருக்கிறான், லேக்கிங்காகவும் இருக்கிறான், கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டேன்றனால அவனுக்கு வந்து வெறியாகுது. சரிவா நம்ம சண்டை போடுவோம் எழுந்துரு அப்படின்றான். நம்ம ஹீரோ கேட்குறான், இல்லை உன் கையில் வந்து கட்டை தானே இருக்குது, அதை வச்சு நான் எப்படி சண்டை போடுறது அப்படின்னுவான். அதை அவன் மாஸ்க் போட்டவன் சிரிச்சுக்கிட்டே வந்து சொல்லுவான், நீ வந்து என்னை வந்து வெட்டிடுவியா, நீ வந்து என்னை காயப்படுத்திடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணுறான். 2 பேருமே வந்து சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போதே மாஸ்க் போட்டவன் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஆல்ரெடி இந்த டெஸ்ட் பாஸ் பண்ணிட்டேன், நானுமே வந்து இதை மாதிரி கல்லை வந்துலாம் வெட்டி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு வந்து புரியுது, ஓகே இது வந்து பாசிபிள் தான், நம்மளாலேயும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். இருந்தாலுமே வந்து மாஸ்க் போட்ட வந்து செம்ம ஸ்பீடாக வந்து மூவ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து அடித்து படுக்க வச்சிட்றான். அப்போ வந்து சொல்கிறான், நீ வந்து எதுவுமே வந்து கற்றுக்கல, நீ உன்னோட ட்ரைனிங்கில் வந்து எதுவுமே ஃபாலோ பண்ணல, மெயினாக வந்து டோட்டல் கான்சன்ட்ரேஷன் ப்ரீதிங் வந்து நீ யூஸே பண்ணல அப்படின்னு சொல்லி திட்டுறான். அப்போ வந்து ஊரோகோடாக்கி சொன்னதில் நீ தான் மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக போயிடுது. என்னது ஊரோகோடாக்கி, அவர் உனக்கு தெரியுமா அப்படின்றான். அப்புறம் வந்து மாஸ்க் போட்ட என்ன சொல்கிறான்னா, நீ வந்து இப்போ தான் டோட்டல் ப்ரீதிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்க, அதனால் வந்து ஸோ பார்த்தோன்னா உன் பாடிக்கு வந்து இது எல்லாமே புதுசாக இருக்கும், டோட்டல் கான்சன்ட்ரேஷன் எல்லாம், அதனால் வந்து நீ விடக்கூடாது, நீ ஃபுல்லாக ட்ரைனிங் பண்ணணும், உன் பாடியை வந்து அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ட்ரெயின் பண்ணுறேன் இதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் விடாமல் வந்து சண்டை போட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து மாஸ்க் போட்டை வந்து அடித்து நாக் அவுட் பண்ணி படுக்க வச்சிடறான். நம்ம ஹீரோ மயக்கம் போட்டுறான். இன்னொரு பொண்ணு காமிக்கிறாங்க மாஸ்க் போட்டு, அவன் வந்து நம்ம ஹீரோ பக்கத்துலேயே இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட் ஆனதுமே நம்ம ஹீரோ மயக்கத்துலேருந்து எழுந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து, அந்த மாஸ்க் போனவன் வந்து எங்கே போனான், அவன் வந்து செம்மையாக சண்டை போட்டான், ஒரு செகண்ட் கூட அவனுடைய பவர் வந்து ஸ்லோ ஆகலை, செம்மையாக அவன் சண்டை போட்டான், எங்கே அவன் கேட்குறான். நானுமே அது மாதிரி பண்ணணும், அவன் எங்கேன்னு கேட்குறான். என்னால் முடியுமா அப்படின்றபோது அந்த பொண்ணு வந்து, கண்டிப்பாக உன்னாலேயே முடியும், நீ வந்து ட்ரெயின் பண்ணணும், நான் வந்து உன்னை இப்போத்துலேருந்து பார்த்துக்கிறேன், நான் உன்னையும் ட்ரெயின் பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறாங்க. இப்போ வந்து அவங்க பேரை சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பேர் வந்து மொக்கோமோவா, அந்த மாஸ்க் போட்டவன் பேர் வந்து சாபிட்டோ அப்படின்றாங்க. அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுன்னா, அந்த பொண்ணு வந்து நீ இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணுற, இந்த இடத்துல வந்து நீ இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் அவனோட ட்ரைனிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறான், நம்ம ஹீரோடைய ட்ரைனிங்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்து கேட்குறான், உன் பேர், நீ எங்கேருந்து வர, நீ யார், நீ எதுக்கு வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறன்ற போது எதுவுமே பதில் சொல்கிறதில்ல, ஜஸ்ட் ட்ரைனிங் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா அவங்க 2 பேருக்கும் வந்து ஊரோகோடாக்கினா அந்தளவுக்கு பிடிக்குமா. அதே மாதிரி வந்து அவங்க 2 பேரும் வந்து அண்ணன் தங்கச்சி கிடையாது, அவங்க 2 பேருமே வந்து பாவம் அனாதையாக நம்ம ஊரோகோடாக்கி தான் வந்து வளர்த்துருக்காப்புல, அதனால தான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நாங்கள் 2 பேர் மட்டும் உன்னை பார்க்கல, இது மாதிரி வந்து நிறைய பசங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்காங்க டான்ஜிரோ. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு வந்து எதுவுமே புரியல. பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இது மாதிரி ஏன் டோட்டல் ப்ரீதிங் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்னா, அது பண்ணும்போது வந்து உன்னுடைய பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகமாக இருக்கும், உன்னுடைய ஹார்ட் பீட்டும் அதிகமாக துடிக்கும், ஹீட் வந்து உன் பாடி ஃபுல்லாக பரவும், அது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனுக்கு வந்து டீமனுக்கு வந்து ஏற்ற பவரோட சண்டை போகிறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ அதனால வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுவாள். நம்ம ஹீரோக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புரியல. இருந்தாலுமே வந்து அவன் என்ன சொல்கிறான், நான் இது மாதிரி வந்து எப்படி கற்றுக்கிறதுனா, நீ சாகிற அளவுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணணும்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்தளவுக்கு தான் ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காப்புல. இப்போது தினம் வந்து சாபிட்டோ கிட்ட சண்டையும் போடுறான் அந்த பையன்கிட்ட. இருந்தாலுமே வந்து தோற்றுக்கிட்டு போகிறான். 6 மாதமாக வந்து இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஆல்ரெடி 1 வருஷம் ஃபுல்லாக ட்ரைனிங் ப்ளஸ் வந்து 6 மாதம் 1.5 வருஷம் போயிடுச்சு இதுலேயே. அப்புறம் ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவும்
சாபிட்டோ 2 பேருமே வந்து எதிர்க்க நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க 6 மாதம் ஆனதுனால வந்து முடி ஃபுல்லாக வளர்ந்து அவனை வந்து வேறு மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இப்போ 2 பேருமே வந்து சண்டை போகிறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. சரிவா மோதி பார்த்துடலாம் அப்படின்ட்டு 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம சாபிட்டோ வந்து அட்டாக் பண்ணுறான். மாஸ்க் வந்து 2ஆக வெட்டுறான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாபிட்டோட ஃபேஸும் காமிக்கிறாங்க. அவன் சிரிக்கிறான். இதுக்கு முன்னாடி வந்து திட்டிகிட்டே இருப்பான் இல்லையா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து பெருமைப்படுறான். அதே சமயம் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோக்கும் புரியுது அவன் வந்து எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருந்தாலுமே அந்தளவுக்கு சேடாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து பேசும், கரெக்டாக நீ பண்ணிட்ட இப்போ பாரு அப்படின்னு சொல்லும். எங்களுக்காக வந்து நீ கண்டிப்பாக இதை மாதிரி வின் பண்ணிகிட்டே இருக்கணும், இன்னொரு பேட்டலும் வரும், இதுக்கு அடுத்து இன்னொரு சண்டையும் வரும், அதுலேயே நீ வின் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பனிமூட்டத்தில் வந்து மறைகிறான். திடீர்னு முன்னாடி அவன் பார்த்தா அந்த பையன் சாபிட்டோ இருக்க மாட்டான். அந்த கல் வந்து 2 துண்டாக வந்து பொழந்திருக்கும். நம்ம ஹீரோவுக்கு தெரியும் சாபிட்டோ கூட தான் சண்டை போட்டான்னு சொல்லி. பட் ஆனால் பார்த்தா அந்த கல்லை வந்து 2 துண்டாக பொழந்திருப்பான். ஸோ இதோட வந்து இங்கே எபிசோட் 3 வந்து முடியுது. நம்ம எபிசோட் 4 வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளுக்குமே வந்து செம்மையாக தான் கொண்டு போகிறாங்க, லேக்லாம் எதுவுமே இல்லை. ஓகே கைஸ், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். கம ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க. சரிங்க. அண்ணனுக்கு ஒரு ஊத்தப்பம். அட பிக்காளிப்பழ, அரை மணி நேரமா கதையா சொல்லியிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டானே.